நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தோசை. வாங்க செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 250 கிராம் தோசை பேட்டர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைமாவு, உப்பு தேவையான அளவு. ஓகே, வாங்க எப்படி தக்காளி தோசை செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல சட்டியை வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஜிஞ்சர், அதுக்கு பிறகு பூண்டை போட்டுக்கொள்ளுங்க, ஆனியன்ஸ், ரெட் சில்லி, டொமேட்டோ, சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இனி இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு குக் பண்ணிக்கொள்ளுங்க. சின்ன பாலில் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு கடலை மாவை போட்டு 2 மேசக்கரண்டி தண்ணி விட்டு கரைக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். 10 மினிட்ஸ் ஆகிட்டு இது இப்போ அவிஞ்சிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூலாக விடுங்க. ஓகே, இப்போ இதை ஆறிட்டு இதை நாங்கள் ஒரு மிக்ஸி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கொள்ளுங்க. ஓகே, இனி நீங்கள் அரைச்சி வச்ச இந்த தக்காளி அந்த அரைச்சதை வந்து தோசை மாவுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. வந்து நாங்கள் கரைச்சி வச்ச அந்த கடலை மாவையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தோசை பேட்டரை தோசை மாதிரி ஊற்றிக்கொள்ளுங்க. இந்த தோசைக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. ஓகே, தோசை ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்ளுவோம். தக்காளி தோசை ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.